அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்குமே. இன்றைக்கி டெக் நியூஸ் நம்பர் 1000. எஸ் 1000 எபிசோட் ரீச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் சாத்தியமே இல்லை. உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், மோட்டிவேஷன் தான் இவ்வளோ தூரம் காலையில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைவ் கொண்டு வந்து 1000 எபிசோட் இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கோம். பிக் தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அதே சமயத்தில் என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் முடிச்சிருப்பேன். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருதா, ஏதாவது லான்ச் இருந்தால் அப்டேட் வருதான்னு சொல்லி அதை அட்டாச் பண்ணி திரும்ப ரீஎக்ஸ்போர்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் 3 மணி ஆகிடும். அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு என் சைட்லேருந்தும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1000 எபிசோட் ரீச் பண்ணியிருக்கோம். மறுபடியும் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அதோட சில சேஞ்சஸும் கூட டெக் நியூஸில். எஸ் இது எத்தனை பேருக்கு ஓகேவாக இருக்கும் தெரில. ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் போடுங்க, பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போடுங்க, ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ நிறைய கவர் பண்ணுங்கள், ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் டெக் நியூஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வாரத்தில் 3 அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே. அதோட டைமிங்ஸும் நிறைய பேர் 7 to 8 கேட்குறீங்க. ஸோ அது கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 7 AM or 8 AM காலையில் எது வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. அதோட வாரத்தில் 3 ஓகேவா, அதுவும் நீங்கள் சஜஷன் கொடுங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் போடலாம், கொஞ்சம் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய சஜஷன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி நிறையா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிக் தேங்க்ஸ். அதோட இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் டெடிகேட்டடாக டாடா ஸ்டோர்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ரெட்மி நோட் 12 சீரிஸுடைய லான்ச் டீசர் ரிவீலாக இருக்குது. அதுவும் பார்த்துடலாம். சாம்சங் ஹாலிடே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 1000ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் டாட்டா கம்பெனி அப்படின்னு சொல்லும் போதே சால்ட் டு சாஃப்ட்வேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டாட்டா சால்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி சாஃப்ட்வேர் வரைக்கும் அவங்க தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் இவங்க ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்காக டெடிக்கேட்டடாக ரீட்டெயில் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குரோமா அவங்களோடது தான் ஆல்ரெடி ரீட்டெயில் ஸ்டோர் இருக்குது. பட் அதில் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ வெறும் ஆப்பிளுக்காக இந்தியாவில் 1000 ஸ்டோர்ஸ் இவங்க ஓப்பன் பண்ணலாம் தெரியுது. இந்த 1000 ஸ்டோரில் தான் உங்களுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கம்மியான விலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இவங்க கொண்டு வராங்க. இது 5000 crores ப்ராஜெக்ட் அப்படின்னு தெரியுது. இவங்க கொலாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி ஐஃபோன் அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் 2 கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் ஹொசூர், அதாவது கர்நாடகா பார்டரில் விஸ்ட்ரான், இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க விஸ்ட்ரானோட தான் கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. இங்கே கர்நாடகாவில், அப்படி இல்லைன்னா தாய்வானில் எங்கேயாவது கொலாப் பண்ணி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டுமே, ஐஃபோன்ஸ், ஆப்பிள் வாட்சஸ், ஐபேட், மேக் புக்குன்னு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டுமே ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் டாட்டா பேரில் இந்தியாவில் வரப்போது. இங்கே தான் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ராஜெக்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது ஃபோட்டோஸ் ஆர் இமேஜஸ் நம்ம யாருக்காவது அனுப்பணும், அவங்க பார்த்ததுக்கப்புறம் இமீடியட்டாக டெலிட் ஆகணும் அப்படின்னா வியூ ஒன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பலாம். இந்த ஃபீச்சர் இது வரைக்கும் இமேஜஸ், வீடியோஸ்க்கு இருந்தது இல்லையா. இனிமேல் டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம சேட் அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்கும் வியூ ஒன்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி பீட்டா வெர்ஷனில் ஸ்க்ரீன்ஷாட்டே ரிவீலாக இருக்குது. ஸோ இனிமேல் சேட்ஸையும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது, சேவ் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இவங்க வியூ ஒன்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் மெசேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எப்போ ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு வருதுன்னு. ட்விட்டரை இலான் மஸ்க் டேக் ஆன் பண்ணதுலேருந்து நிறைய பிரச்சனை தான். அந்த ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் அது பாட்டுக்கு இருந்தது. இப்போ எல்லாருக்கும் நாங்கள் தரோம், பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரைஸஸ் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு காஸ்ட்லியாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்தியாவில் இன்னும் என்னன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணல, இந்தியாவில் இது கொண்டு வரல. பட் யூஎஸில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன்னு. வெப் வெர்ஷனுக்கு $8, ஆப்பிள் யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ்க்கு $11 சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் ட்விட்டருக்கு 30% டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் அதிகமாக தான் பே பண்ணணும் அப்படின்னு, அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு வேலிட் ரீசன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக பே பண்ணணும் ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. அதே வெப் வெர்ஷன்னா $8 போதும். ஆண்ட்ராய்டுக்கும் $8 தானா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இதே கான்செப்டில் தான் இந்தியாவுக்கும் வரலாம் தெரியுது. ஸோ இந்தியாவிலும் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இது காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. சாம்சங் இந்தியாவில் பிக் ஹாலிடே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் டிவி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய S22 அல்ட்ரா லான்ச் பண்ணும்போது 1,20,000 இருந்தது. இப்போ வந்து இது 90,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சேல் டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து சாம்சங்குடைய S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்லையும், சாம்சங்குடைய F13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 10,000லேயும் இவங்க கொண்டு வராங்க. இது கூடவே சாம்சங்குடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன், சாம்சங்குடைய கிறிஸ்டல் 4K டிவி 28,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே சாம்சங்குடைய டேப் உங்களுக்கு ஆஃபராக இருக்குது. சாம்சங்குடைய லேப்டாப் கேலக்ஸி புக் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000 அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே வந்து ஹாலிடேஸ்க்காக இப்போ சேல் அவைலபிளாக இருக்குது. சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். ரெட்மி நோட் 12 சீரிஸ் இதுக்கான லான்ச் டீசர் லான்ச் டேட்டோட வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ஜனவரி 5 அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது சைனாவில் லான்ச் ஆன மாதிரி ரெட்மி நோட் 12, நோட் 12 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு தெரியுது. சைனாவில் வந்து 12 மட்டும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 1080. ஸோ அதே சிப் அந்த அதே அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் இந்தியாவிலையும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ரியல்மி வேண்டாம் ரெட்மி வேணும் அப்படின்னா ஜனவரி 5 இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதோட ஷாமியோடைய பிக் லான்ச் ஈவெண்ட் ஷாமி 13 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே MIUI 14 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 13 அப்படின்னு சொல்லும்போது 13 அண்ட் 13 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A6 AMOLED பேனல், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 50 மெகா பிக்சல், சோனியுடைய IMX 800ல் கொண்டு வந்திருக்காங்க OS சப்போர்ட்டோட. 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 4500 mAh பேட்டரியோட 47,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஷாமி 13 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் A6 AMOLED பேனல், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 4820 mAh இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 59,200க்கு சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம மார்ச்க்குள்ளே எதிர்பார்க்கலாம். அதோட இந்த லான்ச் ஈவெண்ட்டில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க MIUI 14 இதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ஷாமியோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபேவரட் கிடையாது. நிறைய பேருக்கும் வந்து இது பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க டம்ப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே சமயத்தில் வந்து ஆப்டிமைசேஷனும் அந்த அளவுக்கு இருக்காது, லேக் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோமோ ரிவீல் பண்ணியிருக்காங்க MIUI 14. ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ரெட்மி நோட் 12 சீரிஸ் வரும்போது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதே சமயத்தில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வந்து MIUI 14ல் எக்ஸைட்டிங்காக இருக்கிறது வந்து ஐக்கன் கஸ்டமைசேஷன். இங்கே வந்து சூப்பர் ஐக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி விஜெட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸ் கொண்டு வராங்க. ப்ரைவசி ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. மல்டி டாஸ்கிங், அதோட வந்து ஃபோல்டர்ஸ், லார்ஜ் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாலையும் வருமா அப்படின்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வாட்டி. ஏன்னா லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா ஃபீச்சர்ஸும் இந்தியாலையும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் IPL. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சரண். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டோடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.